ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடியாதுன்னா முடியாது. இத பாரு, ஏன் என்னன்னு காரணம் கேட்காத. இத பாரு, இனிமே ஒழுங்கா தர்ற மாத்திரை எல்லாம் வேலை வேலைக்கு சாப்பிட்டு உன் உடம்ப பாத்துக்க. அவன் அவனுக்கு குடும்பம் ஒண்ணு வந்துட்டா எல்லாரும் சுயநலமா மாறிடுறாங்க. மரகதம், யார் சுயநலமா மாறினாங்க? என்ன நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, என்னென்னமோ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. என்னதான் ஆச்சு? என்னங்க மேடம், தெய்வானிக்கு குழந்தை என்னைக்கு பிறந்ததுன்னு தெரியல. குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தெய்வானா, தென்மொழி சித்தி, நம்ம சரவணன் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்ப சரவணனுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துருச்சா? அது எப்படி? அது எப்படி நம்ம கிட்ட சொல்லாம? நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்போ என் பேத்தி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தாளா? என் பேத்தி எந்த வார்டுல இருக்கா நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா, எதுக்குமா என்ன போக விடாம தடுக்கிற? நான் போய் சரவணன் குழந்தைய பாத்துட்டு வந்துடுறேனே. சரவணனுக்கு குழந்தை பிறந்து ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேம்மா. யாருமே அவங்க நம்ம கிட்ட சொல்லவே இல்லை இத பத்தி. இன்னைக்கு அவங்க குழந்தையை தூக்கிட்டு வந்திருந்தாங்க. நானும் அப்பாவும் பாப்பாவை காட்டுங்கன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சணும். ஆனா தெய்வான கொஞ்சம் கூட மனசே மாறல. அவ குழந்தையை காட்டவே இல்லை என்கிட்ட. தெய்வானைக்கு நம்ம மேலெல்லாம் இவ்வளவு கோபம் இருக்குன்னு எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். குழந்தை பிறந்தத நம்ம கிட்ட சொல்லல. ஏன் சொல்லல? சரவணன் எப்படி என்கிட்ட சொல்லாம இருந்தா? தேன்மொழி எங்க? தேன்மொழி கூட என்கிட்ட சொல்லலையேங்க. என்னங்க, ஏங்க நம்ம கிட்ட எதுவும் சொல்லல? எங்க என்ன காரணமா இருக்கும்? ஐயோமா, ஏன்னு என்ன பார்த்து ஏன் கேக்குற? நம்ம ரெண்டு பேரும் பைத்தியம். மரகதம், பைத்தியம். பிள்ளைங்க மேல நம்ம பாசமா இருந்ததுக்கு அவங்க நமக்கு கொடுக்கிற பரிசு பாத்தியா? இவன் என்னடா நிச்சயம் பண்ண சொந்த பத்திரத்தெல்லாம் கூட்டி வச்சிருக்கும் போது நம்மள அவமானப்படுத்தலாம். இப்ப சரவண நம்ம வாரிச நம்மகிட்டே காட்டாம நம்மள வேதனைப்படுத்துறான். போதும் மரகதம், போதும். பிள்ளைங்க மேல நம்ம வச்ச பாசம் போதும். உங்ககிட்டயும் மாமா கிட்டயும் குழந்தையை காட்ட சொல்லி புனிதா காலில் விழாத குறையா தெய்வான கிட்ட கெஞ்சினாங்க. ஆனா தெய்வானைக்கு நம்ம மேல ஏன் இவ்வளவு கோவம்னே தெரியல. கடைசி வரைக்கும் பதிலுக்கு பதில் பேசி குழந்தையோட சுண்டு விரல கூட தொட விடல. எங்க அப்ப நாம நம்ம பேத்திய பார்க்க முடியாதாங்க? தெய்வானைக்கும் தேன்மொழிக்கும் நம்ம மேல அப்படி என்னங்க கோவம்? பேசினா சரியாக கூடிய பிரச்சனைக்கு ஆனா காலத்துக்கு மறக்க முடியாத வழிய நம்ம புள்ள நமக்கு கொடுத்திருக்கான். பெத்த கடமைக்கு இது நம்ம சோப்பு மரகதம். ஐயோ கடவுளே, அந்த பிஞ்சு புள்ளைய பார்க்க முடியாம என்னங்க? என்னம்மா நீங்க இப்பதான் உடம்பு சரியா இருக்கு, ஏன் இப்படி அழுகுறீங்க? நான் எப்படியாவது தெய்வான சரவணன் கிட்ட பேசி குழந்தைய கூட்டிட்டு வரேம்மா. நீங்க எதுவும் தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்கம்மா. மணிகண்டா, இதுக்குதான் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அவசரப்பட்டு நீ தேவையில்லாம. என்ன அப்ப இதுக்கும் நான் தான் காரணமா? தெய்வானதான் தெளிவா சொன்னாலே புனிதா கூட மாறிட்டான்னு. அதான் குழந்தை பிறந்ததும் சொல்றேன்னு சொன்னாலே. அதெல்லாம் அழகா மறைச்சிருக்க. ஒண்ணும் இல்லாததுக்கு என்னையே சொல்லு. நான் இங்க இருந்ததானே என்னையே சொல்லுவீங்க. நான் கிளம்புறேன். அமுதா நீ வா. அம்மா அம்மா நீங்க அழாதீங்கம்மா, விடுங்கம்மா. புனிதா, அவ அழட்டும். அவ வேதனை எனக்கு புரியுது. நல்லா அழட்டும் புனிதா. நன்றி மறந்த பிள்ளைங்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு கண்ணீர் விட்டா வேற என்னமா இருக்கு? அப்பா
என்னங்க நமக்கு மட்டும் ஏங்க இவ்ளோ பிரச்சனை வருது?